செல்லு அது அங்கே பாட்டு இருந்துட்டு போட்டு, செல்லு தானே, அது பக்கத்தில் வச்சு தானே தூங்குறோம். இப்போ எல்லாருமே எல்லாரும் என்னையும் சேர்த்தான் சொல்கிறேனும். அல்லேலூயா. செல்லு நமக்கு பக்கத்தில் தூங்குது. இப்போ மனைவி தூங்குறாளோ புருஷன் தூங்குறாளோ தெரியல, செல்லு தூங்குது. அல்லேலூயா. அருவருப்பானது அது. அது நமக்கு ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறது. அந்த 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 அது என்ன, அது கதிர்வீச்செல்லாம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. தயவு செய்து பிரியமானவர்களே, அன்னைக்கு நாங்கள் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட பிறகு வேண்டாம், எங்கள் அம்மாவுக்கு போட்டோவை கூட நான் மாற்றிருக்கேன். எங்கள் அம்மா அப்பா கூட போட்டேன். அது ஒரு விக்கிரம் போல தான் இருந்தது. அதுக்கு நாங்கள் மாலையெல்லாம் போட்டு வணங்கணும். எங்கள் அம்மா அப்பா போட்டோம் அதை கூட நான் மாற்றிருக்கிறேன். ஆமாம், சுதன் எங்கள் மகனுக்கு போட்டால் கூட வைக்கல. நிறைய வீட்டில் பாருங்கள், செத்தவங்க போட்டாலும் அங்கே பார்க்கலாம். அது பக்கத்தில் இயேசுநாதர் போட்டவங்க. எப்படிங்க தரித்திரம் வீட்டை விட்டு. சாபத்துக்கு, அருவருப்ப, விக்கிரகத்துக்கு சம்பந்தப்பட்ட எதையும் நம்ம வீட்டில் வைக்கக்கூடாதுன்னா அங்கே தான் அது தொங்கிட்டு கிடக்கும். அல்லேலூயா. தயவு செய்து கர்த்தர் பேசுகிறார், நம்ம மனம் திரும்புவோம். யாத்ராகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனம். அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையிலும் மேற் சட்டத்திலும் தெளித்து. 12வது வசனம் 12. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். அல்லேலூயா. இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் அடையாளம் என்று முன்குறிக்கப்பட்ட அந்த இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களில் பூசினார்கள். அதனால சங்கார தூதன், எகிப்தை அழிக்க வந்த சங்கார தூதன், இரத்தம் தோய்க்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் தேய்க்கப்பட்ட நிலைக்கால்களிலிருந்து அவன் மாறி போனான். அந்த வீடுகளுக்கு ஒரு சேதாரமும் வரவில்லை. அதை நம்ம சுருக்கமாக வாசிச்சிருவோம். எனக்கு அன்பானவர்களே, அதே இயேசு கிறிஸ்து உனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, நொறுக்கப்பட்ட, கிழிக்கப்பட்ட, சிதைக்கப்பட்ட அந்த ஆண்டவர் உன் நினைவிலே இருக்கிறாரா? நினைவு என்கிற சட்டத்திலே நீ பூசி வைத்திருக்கிறியா? அவருடைய இரத்தம் உன் நினைவிலே இருக்குதா? அவர் சுட சுட 6 லிட்டர் இரத்தத்தையும் ஒரு துளி இரத்தம் அவருடைய சரீரத்தில் இராதபடி உனக்காக எனக்காக சிந்தினாரே, அந்த உணர்வு உனக்கு இருக்குதா? இன்னைக்கு எவ்வளவு அசால்ட்டாட்டு நம்ம ஆண்டவருடைய காரியத்தை அசட்டையாக செய்கிறோம். அவர் எதை செய்யக்கூடாதுன்னு நினைச்சா நம்ம அதை மறுக்க முடியலையே, அதை ஒழிக்க முடியலையே, அது வேண்டான்னு சொல்ல நமக்கு திராணி இருக்க முடியலையே. எப்படிமா நமக்கு அந்த மனசு கேட்குது? நான் இந்த வசனத்தை அதில் விடுறேன். தேவ பிள்ளையை, நமக்காக ஒரு ஜீவன் அடிக்கப்பட்டு இருக்கிறது. அது சாதாரணமானவர் அல்ல, நம்மையே காக்க வல்லவர். ஆனாலும் அவர் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 38வது அதிகாரம், ஏசாயா 38வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு அவனுடைய ஆயுசு நாட்களை முடிவுக்கு வருகிறது. அல்லேலூயா. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். இதே சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்தது. நான் ஒரு சாட்சியாக சொல்லுகிறேன். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தினா என்னாச்சு? ஐயா, உனக்கு ஆபீஸு பூட்ட போகிறது, நீ மண்ணுலகிலிருந்து விண்ணுலகத்துக்கு பறந்து போகிறாய். எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லியாச்சு. சொல்றது ஏசாயா தீர்க்கதரிசி. அவன் சொல்லியாச்சுன்னா அது உடனே அது மாற்றம் கிடையாது. உடனே எசேக்கியா ராஜா என்ன செய்தார்? அழுதாரு. சுவர்புறமாக அழுதாரு. சும்மாவா அழுதாரு? பொய்யா அழுதுருந்தா அவருக்கு அது கிடச்சிருக்கும். ஆண்டவரே, நம்ம அந்த வசனமெல்லாம் போடாண்டா சமயம் ஆயிரும். சுருக்கமாக சொல்லுவோம். அழுதுருப்பான், அப்படி தானே? நல்லா அழுது, ஆண்டவரே நான் செய்த நீதியை நினைத்தருளும். நமக்கு இன்னைக்கு அப்படி அழுகிற திராணி இருக்குதா? நீ அதை யோசி. புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் நம்ம வாழுகிறோம். வாழ்ந்தாலும்
உன் பாவத்தை மன்னிக்கத்தக்க எசேக்கியாவுக்கு ஆயுசு நாட்களை ஆண்டவர் 15 வருஷம் கூட்டி கொடுப்பதற்கு தகுதி உள்ளவனாய் அன்னைக்கு அவன் இருந்தான். ஆனால் நமக்கு இன்னைக்கு அந்த தகுதி இருக்கணும். இருந்தால் தான் அது வேல்விஷன் ஆகும். நீ அவர் சொல்லதுக்கு எல்லாத்துக்கும் கேட்காம இருந்துக்கிட்டு மறுதளிச்சு வார்த்தைக்கு கீழ்ப்படியாமே இருந்து உனக்கு எப்படி எந்த ரேஞ்சில் சகாயம் பண்ண முடியும்? எனக்கு அன்பானவர்களே, இதே போல தான் என்னுடைய 2வது மகளுக்கு திருமணம் பேசி முடிச்சாச்சு. இனி மண்டபம் பார்க்கணும். மண்டபத்துக்கு நாங்கள் ஓடி சாடி இருக்கும்போது நான் பாஸ்டிங் ப்ரேயர் இருந்தேன் 2016. தொடர்ந்து ரொம்ப சரீரத்தை ஒடுக்குனேன், வருத்தப்படுத்தினேன். அதன் விளைவு ஒரு நாள் ஒரு நைட்டு திடீர்னு நெஞ்சு வலி. ஒரு 8 மணிக்கு மட்டும் 2 சப்பாத்தி தின்னுட்டு இருந்தேன். அது திங்கிறதுக்கு முன்னாலே நெஞ்சு வலி வந்துட்டு. அப்போ ஒரு 9 மணி இருக்கும். இந்த உளி வச்சு குத்துறது போல் இடது பக்கம் சுளீர்னு குத்துது. நான் நினச்சேன் கேஸாக இருக்குன்னு சொல்லி 7-Upலாம் வாங்கி குடித்து பார்த்தேன். ஒன்றுலேயே அது கேட்கல. மெல்ல என் மனைவிட்ட சொன்னேன். அவள் ஒன்றும் செய்யாது, ஒன்றும் செய்யாது, நீங்கள் ஊழியம் செய்கிறவங்களா ஒன்றும் செய்யாது. சரி, வர வலி அதிகமாகுது. எனக்கு இந்த மாரடைப்பு அதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா, அது அப்படி இருக்குது. 10 மணி ஆச்சு, தாங்க முடியாது. 10:30 மணி ஆச்சு, ஆஸ்பத்திரிக்கு கண்டிப்பாக போகணுங்கிற நிலைமை. ஏன்னா ரத்தம் வாந்தி, ரத்தம் அந்த கொமட்டல், ரத்த வாட மூக்கில் அடிக்கி, இருதயத்தில் இருந்து ரத்தம் வரப்போகுது வாய் வழியா. அந்த சுமல் மூக்கில் வந்து அடிக்கி, வலி பொறுக்க முடியாது. இதை என் மனைவிட்ட சொல்லலை. எனக்கு அதிகமாக இருக்குது, நம்ம ஆஸ்பத்திரி 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்மளால் ஆண்டவர் நாமும் தூசிக்கப்படக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கணும். அதில் செத்தா செத்து போகிறோம். உடனே அலறி அடித்து ஐயோ ஆஸ்பத்திரிக்கு ஓடணும்னு ஓடணுமா? ஆண்டவருடைய நாமும் மகிமைக்கு இடம் கொடுக்கணும். முதலாவது, உனக்கு ஒரு கஷ்டம் வந்தோன்னு மருந்து கடை, மாத்திரை கடை, ஆஸ்பத்திரியில் போய் நிற்காப்பாரு, அதே அவமானம். ஆண்டவருக்கு கொடுக்குற டைமை கொடுத்து பார்த்துட்டு தான் அப்பா சொன்னால் தான் ஆஸ்பத்திரிக்கு போகணும். கடைசி 11 மணி, 9 மணிக்கு ஆரம்பித்த 8:30-9 மணிக்கு ஆரம்பித்த வலி 11 மணி அதிகப்படத்தட்டும். எல்லாரும் வீடு ஊர் எல்லாம் அடங்கின பிறகு மெல்ல பைக் எடுத்து நானும் என் மனைவியும் கஸ்தூரி இல்லாத ஆஸ்பத்திரிக்கு போனோம். அங்கே போய் செக் பண்ணார், ஹெவி அட்டாக். இசிஜிலாம் எடுத்து அவர் உடனே என் மக அங்கே வேலை பார்த்ததுனால அந்த அன்பில் அவர் ஓடி வந்தார். வீட்டில் இருந்து வந்து நல்லா கவனித்தார். இசிஜிலாம் எடுத்து பார்த்தாங்க, பிளாக். அது என்ன பல்ஸு பார்க்குற மிஷின் 73 என்னவோ துடிக்கணுமா இருதயம். அது அப்படி 50லேருந்து 49, 48 அப்படியே குறைஞ்சி வருது. வர எனக்கு வலி அதிகம். டாக்டர் என்ன இல்லாமல் பண்ணி பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கார், தலையில் கை வச்சு. அவரும் இன்னொரு டாக்டரும். ராத்திரி 12:30 மணிக்கு என் மனைவி என் தலைக்கு மாட்டில் இருக்கிறார். எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்போ ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு சொன்னது போல சொல்கிறாரு, எசேக்கியா ராஜாவே உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திடும், எங்கள் திருமணம் பார்க்கணும். என் மனைவி தலைக்கு மாட்டில் இருக்கிறார். என் மனைவிட்ட மெல்ல சொன்னேன், எனக்கு புரிஞ்சு போச்சு ஐயா, சோலி முடிய போகிறேன். ஏன்னா அவ்வளவு சீரியஸ். டாக்டர் என்ன சொல்லார் தெரியுமா? என் மகளுக்கு பொன் போட்டு, இந்து நீ எங்கம்மா இருக்கா? அப்பாவுக்கு ஹெவி அட்டாக், நீ வந்துரு, உடனே புறப்பட்டு பஸ் ஏறி வந்துரு. அவரும் சொல்லியாச்சு, பிள்ளைங்க வர சொல்லியாச்சு, எல்லாமே பார்க்க சொல்லியாச்சு. நான் என் மனைவிட்ட மெல்ல, மகா நான் எப்படி நைட்டு செத்துருவேன், நல்ல முறையில் அடக்கம் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். எங்கள் மனைவி அது ஒரு பெரிய வேடிக்கை. அதாவது பின்ன சொல்லுவேன், பேருக்கு சொல்லி தான் ஆகணும், அப்படி தானே? அவள் கூலாக இருக்கிறா. சும்மா இருங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க, எப்படி நான் சாக போகிற முடியும், சும்மா இருங்க. அப்போ எப்படிங்க அந்த இடத்துல ஒரு சீரியஸை பாருங்கள். ஒரு மனுஷன், ஒரு கணவர் பொண்டாட்டிக்கிட்ட நான் சாக போகிறேன், ஐயோ எல்லாரும் அப்படி தானே சொல்லுவாங்க. என்னங்க சொல்கிறீங்க, இப்படியெல்லாம் பேசுகிறீங்களே, அப்படி தான் தோணும். சென்டிமெண்டாட்டு மனைவிக்குடைய இதில். ஆனால் எங்கள் மனைவி கொஞ்சம் கர்லூக்கம் உள்ளவங்க. சும்மா இருங்க, பேச தெரியாமல் பேசாதீங்க, சும்மா இருங்க. இதை பக்கத்தில் இருக்கிற ஜெயசீலன் டாக்டருடைய டியூட்டி டாக்டர் அவர் கேட்டுகிட்டே இருக்கிறார். இவா என்ன சொல்கிறா, கூலா என்ன பாருங்க, உங்களுக்கு கொழுப்பு அதிகம் போச்சு. அது கேஷுவலாக பேசுகிறா.
ஒரு டென்ஷன்லேயே பேசுகிறா. ஐயோ கொழுப்பு வச்சு போச்சு, நான் ஆட்டுக்கறியெல்லாம் வாங்கி தந்து உங்களை கொன்னுட்டேன்னு அப்படி சொன்னாலும் பரவாயில்லையே, கேஷுவலாக சொல்லுகிறா, உங்களுக்கு கொழுப்பு கொஞ்சம் கூடி போச்சு, இனி வாரந்தோறும் ஆட்டுக்காரர்களே போய் நின்று கறி வாங்கிட்டு வந்தால் நான் பண்ணி தரமாட்டேன். ஏன்னா ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்தால் அவள் ஒரு துண்டு திங்க மாட்டான், எல்லாம் நான் தான் தும்பை. அது அப்படி இன்றைக்கி வர அப்படி தான். நாங்கள் கல்யாணம் வீட்டுக்கு போனால் என் பக்கத்தில் கொண்டு வச்சுக்கிடுவேன், அங்கே போட்டதெல்லாம் இங்கே சேர்த்து. அப்படி இனி இப்படி இனி திங்கக்கூடாது, வயசாயிட்டு. 4 மணி ஆனால் கனகம் 4 மணி ஆச்சு, சோத்திரப்பள்ளி படித்தாச்சு, ஜோம் பண்ணியாச்சு. அப்புறம் காப்பி மிக்சரு, அது காரச்சவு இவ்வளோ ஒரு 100-200, அது ஒரு பெரிய பாட்டில் உடச்சி பாக்கெட்டை உடச்சி கொண்டு வைப்பான். இந்த நொறுக்கு தீனியெல்லாம் தரமாட்டேன். இப்படி கேஷுவலாக சொன்னோன்னு அவருக்கு டென்ஷன் ஆகிட்டு. பெரிய டாக்டரு கொஞ்சம் ஒன்றும் கேட்டுட்டு சும்மா இருந்தார், சின்ன டாக்டருக்கு பொறுக்க முடியல. அவர், ஏம்மா நீங்கள் என்ன ஜாதிமா, என்ன ஆள், அவர் சாக போகிறாரு, நாங்கள் கஷ்டத்தை கவலையில் இருக்கிறோம், ஆட்டுக்கறியை வாங்கி தரமாட்டேன், மிச்சரை வாங்கி தரமாட்டேன்னு சொல்கிறேன் கேஷுவலாட்டு. இப்போ அடுத்த என்ன சொல்லாங்க தெரியுமா? ஆனாலும் அப்புறம் பயப்படலை. ஏங்க ஏசப்பா சொல்லியாச்சு உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்கிறாரு, சும்மா இருங்க. இதுக்கு பிறகு எந்த பிசாசுக்கு அங்கே தாங்க பிடிக்க முடியல, அவ்வளவுதான். அவன் வியாதியை கொண்டு வந்துட்டு அவன் எடுத்துகிட்டு புறப்பட்டு அவன் பெட்டி கட்டி போயிட்டான். அந்த சொல்லி சில நொடிகள் கூட ஆகலை, அந்த பல்ஸை நார்மலாக ஆரம்பிச்சு, வலி குறைய ஆரம்பிச்சு, ஆண்டவர் விடுதலை கொடுத்தவர். அல்லேலூயா சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், நானும் என் வீட்டாரோ வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி சொன்னாலும் எசேக்கியாவுடைய பாரம் ஒருவேளை ஆண்டவர் பார்த்துருப்பார். பிசாசு சொல்லியிருப்பான், அவன் உயிரை கை வச்சு பாரும், அந்த மகள் ஒருவேளை அப்படி நடந்திருக்கும் இல்லையா, யோபு போல. அல்லேலூயா. மறுதலிக்காதபடி, ஐயோ ஆண்டவரை இப்படி சொல்கிறாங்களே, செத்து போவங்க போலுக்கு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒன்றுமே தெரியாத, என் பிள்ளைக்கு கல்யாணம் அப்படின்னு புலம்பாம. அதாங்க விசுவாசம். விசுவாசிக்கிறவன் பதறான். ஏசாயா 28:16 அப்படித்தான் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். அப்போ நம்முடைய விசுவாசம் பெரிய அற்புதங்களை நமக்கு செய்யும். அந்த விசுவாசத்தை ஒழுங்குபடுத்துகிறவர் கர்த்தர். எசேக்கியா ராஜா அழுதான், ஆண்டவர் அதை கேட்டு, உண்மைதானே, அவன் உண்மையும் உத்தமமானா இருந்தவன்லா, அதனால ஏசாயாவை கூப்பிட்டு நீ திரும்பி போய் சொல்லு, 15 வருஷம் அன்னையில இருந்து 15 வருஷம் நான் கூட்டி கொடுக்கிறேன்னு சொல்லி ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தான். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அப்போ நானும் நம்ம வீட்டாருமே என்றால் கர்த்தரை சேவிக்கும் போது என்ன அற்புதங்கள் நடக்குது. நீதிமொழிகள் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனம். நீதிமொழிகள், புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். அல்லேலூயா. என் மனைவியை குறித்து சும்மா சொல்லுங்கன்னு உங்களுக்கு அப்படி இருக்குதோ, உள்ளதை சொல்லிதானே ஆகணும். அதாவது கெட்டவனுக்கு நல்ல மனைவி. நான் ரொம்ப குடிகாரம் தாங்க, இது டிவியில் வர ஓடிட்டு போட்டு. அல்லேலூயா. ஆமாம், உள்ளதை சொல்கிறதுக்கு ஒன்றும் தப்பில்லை. நம்ம எதுவும் மறைக்காண்டோம், உள்ளதை சொல்லுவோம். நம்ம தப்பாட்டு ஒன்றும் சொல்லலை. குடிகாரம் தான், நான் பொய்யன் தான், ஒன்றுக்கு ஆகாது தான், எல்லாத்துலேயும் மோசம்தான், புரிந்து கொள்ளுங்க. ஆனால் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறவர் என் மனைவி. ஒரு கணவன்கிட்ட எப்படி நடக்கணும், பிள்ளைகளை எப்படி பராமரிக்கணும், எப்படி பரிசுத்தமாய் வாழணும். புத்தி உள்ள ஒரு ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ எடுத்து போடுகிறாள். சில வீட்டில் பார்த்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சண்டை, அடி தடி, அட்ஜஸ்ட்மெண்ட்டே இருக்காது, தாழ்மை இருக்காது. அல்லேலூயா. புருஷன் தான் அப்படி ஒரு கோபக்காரனாலும், நான் எத்தனை நாள் என் மனைவியை குடிச்சிட்டு வந்து அடிச்சிருக்கேன்னு தெரியுமா. ஆனாலும் அவள் வீட்டில் போய் ஒரு நாள் என்னை அடிக்கிறாரு, பிடிக்கிறாரு, கடிக்கிறாருன்னு சொன்னதே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அன்பானவர்களே, அந்த வீடு ஆசிர்வதிக்கப்படும். வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன். பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, அந்த வீட்டு பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய், அந்த மனுஷன் மகனாய் மகளாய் பிள்ளைகளாய் குடும்பமாய் இருந்தால் குட்டி பரலோகமாக அது ஜொலிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 7:24. இதெல்லாம் நமக்கு ஒரு சண்டே கிளாஸ் பாடம் போல. இதை அப்படியே மனசில் பதிங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனே கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளையிலே சாதாரண ஒரு 7ஆம் வகுப்பு படித்த நாராயணவடியுடைய பிரசங்கம்
1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 21, 22 சொல்லுகிறது, இப்படியாய்ப்பட்ட பைத்தியமானவர்களுடைய பிரசங்கத்தினாலே அநேகவரை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு உனக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவள் எவனோ எவளோ அவனே கண்மலையின் மேல் தன் வீட்டை தன் குடும்பத்தை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரசங்கியரை பார்க்க கூடாது. இவனுக்கு அறிவு என்ன, ஞானம் என்ன, இவன் எப்ப கிறிஸ்தவனா அப்படிலாம் பார்க்கக்கூடாது. வசனம் என்ன சொல்லுகிறது, வசனம் வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் உன் வீட்டை கட்டினால் நீ புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிரும். அதான் போன வாரம் ஒரு செய்தி, சகோதரி வந்திருந்தாங்க, பிள்ளைகள் வரல, அப்படிதானே? கிறிஸ்துவுக்குள், இரட்சகருக்குள், பரிசுத்த ஆவிக்குள், ஆண்டவருக்குள் இருக்கிற மனுஷனையும் ஆண்டவரை விட்டு தூரமாய் இருக்கிற மனுஷரையும் குறித்து தெளிவாக ஆண்டவர் பேசினார். இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அவனுடைய வீடு கண்மலையாகிய கிறிஸ்து என்கிற கண்மலையின் மேல். கண்மலை என்பது பாறை. அது சளுக்கு புழுக்கா இருக்காது, தொழியா சகதியா இருக்காது, பிறந்த மண்ணா இருக்காது, உறுதியா இருக்கும். அந்த உறுதியான இயேசு கிறிஸ்து என்கிற கண்மலை மீது நம்ம அந்த வீட்டை கட்டுவோமானால் அங்கே என்ன நடக்கும்? போடுமா 25, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அதன் வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் ஐக்கியமாய் அந்த கண்மலைக்குள்ளே இருந்தா எந்த சத்துரு உன்னை டச் பண்ண முடியாது, கிட்ட நெருங்க முடியாது. தெரியுமா? இன்னைக்கு நமக்கு வெக்கமா இல்லையா? ஐயோ, நம்மளை பார்க்குறவங்க நம்ம எப்பேற்பட்ட ஜாதி, எப்பேற்பட்ட தகப்பனுக்கு பிள்ளை, இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்த பிள்ளையா இருக்கிற நாம் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் கேவலமா இல்லையா? அவர்கிட்ட யோசனை கேட்டு இப்படி இருக்குது, என்ன மருந்து சாப்பிடலாம், ஏன் இப்படி இருக்குது, வெக்கமா இல்லையா? நம்ம இயேசுவின் பிள்ளைகள் சொல்லதுக்கு நமக்கு ஒரு வெக்கம் வராண்டாமா, ஒரு உணர்ச்சி தட்டாண்டமா? நாம் அவ்வளவுக்கு ஒரு புத்தியினர்களா? உண்மையிலே ஒரு நோயாளியை ஆஸ்பத்திரிக்கு பார்க்க போனாலே உடம்பெல்லாம் கூசுது. பார்க்கவன் என்ன சொல்லுவான், இவன் எதுக்கோ மருந்து வாங்க வந்திருக்கானோ நினச்சிருவானோ, நம்ம இங்கே ஆஸ்பத்திரிக்கு ஜெபம் பண்ண வந்திருப்போம். அங்கே போகிறதுக்கே உடம்பு கூசணும். அந்த உணர்ச்சி இருக்கிறவன் தான் கிறிஸ்து என்கிற கண்மலையிலே தன் வீட்டை கட்டி எழுப்புகிறவனாய் இருப்பான். பயமே இல்லாதபடி. சும்மா எங்கே வந்தீங்க நீங்களும் உங்கள் பிள்ளைகளும்? ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோம். எப்படி இருக்கும்? அவங்க என்ன நினச்சிட்டு போவாங்க? ஏன் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு என்ன தான் சொல்லுவீங்க? அப்போ அந்த உணர்ச்சி நமக்கு ஒரு குற்றி சாட்டவில்லையா? அல்லேலூயா. அடுத்த வசனம் கூட 26, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மீது கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். 27வது வசனம், பெருமழை சொரிந்து பெருமெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அதான் முதலாவது ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 12:7, நீதிமான்களின் வீடு நிலை நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் யாரு? ஆண்டவருடைய பிள்ளைகள். யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். அப்படியாய்ப்பட்ட நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் சாட்சி உடையவர்களாய் இருப்பார்கள். எந்த பிரச்சனையும் அங்க மோதினா எடுபடாது. மோதுகிறவனுடைய மண்டை தான் உடையும். அது கண்மலை. இந்த மலையில் மீது மோதுகிறவர்கள் நொறுங்கி போவார்கள். இந்த மலை யார் மேலே சாகிறதோ அவர்கள் நசுங்கி போவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கடைசியாக 2 வசனம் மட்டும் சொல்லி ஜெபம் பண்ண ஆசைப்படுகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 3வது அதிகாரம் 20வது வசனம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வீடு எங்கே இருக்கிறது? நிரந்தரமான ஒரு வீடு பரலோகத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் சிலவங்க கொத்தர்த்தமாக கேட்பாங்க, அப்போ நம்ம ஆண்டவருடைய வீட்டில் இல்லையோ?
நக்கல் இப்படி எப்படியும் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் யாரும் தவறான எண்ணம் உங்கள் மனசில் வரக்கூடாது. நான் அதை எப்படி சொல்லணும்னு தெரியல, அதை விட்டுருவோம், அதை விடுறது நல்லது. அப்படி ஒரு யோசனை வரக்கூடாது. வரும் பிசாசு கொண்டு இப்படி கேளு, அப்போ நீ இப்போ எங்கே இருக்கானு கேளு, நீ இருக்கிற வீடு பரலோகமாக இருக்கு, நீ நக்கல் அப்படியெல்லாம் மனசுக்குள்ளே நமக்கு வந்துடக்கூடாது. நம்முடைய குடியிருப்போ பரலோகம். நம்மெல்லாம் ஒரு டெம்பரவரிக்கு வந்திருக்கோம், நமக்கு நிரந்தரமான வீடு நித்தியம், அது பரலோகம். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் கர்த்தர் அதனுடைய தேவைகளை சந்திப்பார். ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் பூலோக ஆசீர்வாதத்திலும் இரட்டிப்பான நன்மை கண்டிப்பாக தருவார். நாம தான் ரோல் மாடல். இயேசுவுக்கு பிறகு நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு மாதிரி, ஒரு செராக்ஸ். இயேசு ஒரிஜினல், நாமெல்லாம் செராக்ஸ் மாதிரி. இயேசுவை மாதிரி இருக்கிறவர்கள், நம்மளை காண்கிறவர்கள் மனம் திரும்பும்படி தான் கர்த்தர் இந்த பூலோகத்திலே நம்மை நாட்டி வைத்திருக்கிறார். அதனால் இங்கே தான் நமக்கு எல்லாம் நினச்சி, இங்கே கார் வாங்கணும், இங்கே வீட்டை வாங்கணும், இங்கே சொத்தை வாங்கணும், அந்த காம்பவுண்டை விலைக்கு வாங்கணும், இது சேர்ந்து வருது அதையும் வாங்கணும், அப்படியெல்லாம் இங்கே வீடு கட்டி இருக்க நினைக்கக்கூடாது. இருக்கிறதுல திருப்திப்படணும். அல்லேலூயா. ஆனால் நமக்கு நிரந்தரமான ஒரு வீடு, குடியிருப்பு, அது பரலோகத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அன்பானவர்களே, ராஜாவுடைய கட்டளை தொடர்ந்து சில நாட்கள் ராஜாவை தவிர எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது என்று கட்டாய சட்டம் போட்ட பிறகும் தானியேலோ வென்றால் ஆண்டவருக்கு கர்த்தருக்கு அவன் செய்ய வேண்டிய கடமை, வேற தெய்வத்தை வணங்கினா தலையை வெட்டி விடுவார்கள் என்கிற உண்மை தெரிந்திருந்தும் தானியேலோ என்றால் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணி, எல்லாருக்கும் தெரிந்த இடம், பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் செய்து வந்தபடியே 3 வேளையும் செபம் பண்ணினான். செத்து போவனு தெரிஞ்ச பிறகும் செபம் பண்ணினான். நம்ம செபம் பண்ணாம செத்து போவனு தெரிஞ்சிருந்தும் செபம் பண்ண மாட்டோம். வித்தியாசத்தை பார்த்தீங்களா? அவன் நம்ம ஜெபம் பண்ணினா நம்மளை கொன்று விடுவார்கள் என்று தெரிஞ்சு ஜெபம் பண்ணுறான். அதை ஒரு சாக்கு வச்சு, ஆண்டவரே நான் என்ன செய்ய முடியும், ஆண்டவரே வீடு பலகனி திறந்திருக்குது, எல்லாரும் வந்து பார்த்துட்டு போனேன், என்னை பிடிச்சி போய் உங்களுடைய பிள்ளைய கொன்றுவாங்கல்ல, அதுதான் நான் ஜெபம் பண்ணலடி ஒரு சாக்கு போக்கு சொல்லலாம். அவன் ஜெபம் பண்ணுறான். நம்ம ஜெபம் பண்ணலைன்னா நம்ம செத்து போவோன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம ஜெபம் பண்ணலை. அப்போ யார் அதிக துரோகி? கொஞ்சம் நினச்சி பாருங்க. நமக்கு எல்லா வசதி இருக்கும், நம்ம ஜெபம் பண்ண மாட்டோங்க. ஏன் மக்களை ஜெபம் பண்ணியா இருக்கட்டாங்கன்னு சும்மா ஜெபம் ஜெபம், உங்களுக்கு வேற வேலை சொல்லியே கிடையாதா? எரிச்சல் வருதுல்ல. ஜெபம் பண்ணது கட்டாயம் தெரிஞ்ச பிறகும் ஜெபம் பண்ணலை. ஜெபம் பண்ணுனா சாகிறது கட்டாயம் என்று தெரிந்த பிறகு அவன் ஜெபம் பண்ணுறான். யாரை ஆண்டவர் கனப்படுத்துவார்? நீ கனப்படுத்தணும் நீ விரும்புகிறாய், ஆனால் அந்த கனத்துக்குரிய பாத்திரமாக மாறுவதற்கு உன் மனசு இடம் கொடுக்கல. கொஞ்சம் யோசி. அல்லேலூயா. கடைசியாக லூக்கா அந்த 2 வசனம், லூக்கா 19:6 போடுமா. அவன் சீக்கிரமாக இறங்கி வந்து சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். 7வது வசனம், அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். 8வது வசனம், சகைவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகள் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாக வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். 9, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ஒரு கெட்ட மனுஷன், வட்டி வசூலிப்பு பண்றவன், அநியாய வட்டி, மீட்டர் வட்டி, கந்து வட்டி, அந்த வட்டி இந்த வட்டின்னு போட்டு ஜனங்களை வஞ்சித்து பைசா புடுங்கிறவன் ஆண்டவரை பார்க்க ஆசைப்படுகிறான். அவன் குள்ளனாக இருந்த பிறகும் காட்டு எத்தி மரத்தில் ஏறுகிறான்.
நம்ம குள்ள நாட்டும் இல்லை, நெட்டையா நாட்டும் இல்லை. நல்ல திறமை இருந்தும் செபம் என்கிற அன்பில தேவனை தேட மனம் இல்லாமல் இருக்கிறோம். எந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரும்? நாம நல்லவர்கள் என்கிற போர்வையை மாட்டிக்கொண்டு தீய வழிகளில் நடக்கிறோம். தீயவர்கள் நல்லவர்களாக இயேசுவிடத்திலே கெஞ்சி ரட்சிப்பை பெற்று கொண்டார்கள். யார் ஐயா குத்தவாளி? யாருக்கு கேடு கிடைக்கும்? நம்ம தான் துரோகி. எல்லா தகுதி இருந்தோம். நல்லவர்கள் என்கிற போர்வையிலே இருக்கிற நாம் மனதளவிலே கர்த்தருக்கு பிரிய நல்லவர்களாய் நடக்க முடியல. அப்பா துரோகம் தானே. அவன் கெட்டவன், அவன் ஆண்டவரை அறியல முத. ஆனால் கெட்டவன் ஆண்டவரை அறிஞ்ச பிறகு தன்னுடைய ஆஸ்தியில 4 மடங்கு எடுத்து கொடுக்க ரெடியா இருக்கிறான். யாருக்கு வீட்டுக்கு ரட்சிப்பு வரும்? கொஞ்சம் யோசி. கிறிஸ்தவமே நீ யோசி. நீ புலம்புகிறது என்ன? ஆண்டவர் படி பார்க்கல, என் பிள்ளைகள் அப்படி இருக்கு, நான் இப்படி இருக்கேன், கதை ஒன்றும் இப்படி நடக்கலை, என் வீடு ரசிக்கப்படலை, முழிப்பில்லை, பார்க்குறவங்க எல்லாம் பார்த்து பரியாசம் பண்ணிட்டு போகிறாங்க, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழலைன்னு நீ புலம்புறியே. இன்னைக்கு சொல்லு, இந்த வார்த்தையை கேட்குற நம்ம சொல்லுவோம், அல்லேலூயா. அந்த சகைவை போல இல்லாவிட்டாலும், தானியலை போல இல்லாவிட்டாலும், அந்த கொர்நலியை போல இல்லாவிட்டாலும், அந்த எசேக்கியாவை போல இல்லாவிட்டாலும், யார் அந்த நெகமியா போல இல்லாவிட்டாலும், எத்தனையோ பேர் சொல்லலாம், சாலமோன் அந்த தாவீதை போல இல்லாவிட்டாலும், ஒரு நபரை போலாவது நம்ம இருந்தால் தேவன் இரக்கம் செய்வார். நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், நான் பிடிச்ச பிடிதான் பெருசு, நான் ஒரு தீர்மானம் எடுத்தால் அதை மாற்ற முடியாது, நான் இப்படித்தான் நடப்பேன், எனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லைன்னு சொன்னால் உனக்கு நீனே வேட்டு வைக்கிறது போல. அது நானாக இருந்தாலும் சரி. என் பிள்ளை செத்து போனா, தயவு செய்து பிரியமானவர்களே, செத்து போவதுக்கு முன்னால் அடம் பிடிச்சேன், செத்த பிறகு ஐயோ நீ எப்படி கெஞ்சுகிறேன். ஒரு மனைவி, இங்கே யாரும் வந்து ஜெபம் பண்ணக்கூடாது, இங்கே ஒன்றும் ஜெபிக்கிற வீடு இல்லை, எங்களுக்கெல்லாம் தெய்வம் இருக்குன்னு ஓட ஓட விரட்டுன மனைவி எப்போ போகணும்? ஏன் கூட்டத்துக்கு கூப்பிடல? இன்றைக்கி காலையில் அவளுக்கு ரொம்ப அந்த இதெல்லாம் தொடச்சி தூத்து எடுத்து போட்டு நைட்டு 12:30 1 மணிக்கு தான் வந்து படுத்தா. காலையில் எந்திரிக்க முடியாது. நான் ஒரு 2 மணிக்கு ஜெபம் பண்ணதுக்கு மெல்ல எந்திரிச்சு பார்க்க, அப்படியே உணரட்டு போய் கிடக்கா. சரீரத்தில் பலமே இல்லை, சுத்தமாக அப்படியே கிடக்கிறா. சங்கல் பார்க்க பரிதாபமாக இருந்து 5 மணிக்கு ஜெபம் முடித்து நான் கீழே குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு பார்க்குறேன், அப்படியே கிடக்கிறா. அப்போ நான் மெல்ல பார்த்தேன், இன்றைக்கி அவ்வளோ இங்கே போட்டுக்கிட்டு அவ்வளோ வேலை, நேற்று பயங்கர வேலை. சரி, நம்ம வீட்லேயும் திருவிருந்து கொடுக்க வேண்டியது இருக்குது, நம்ம சபைக்கு போயிட்டு வாருன்னு சொல்லிக்கிட்டு கீழே போய் குளிச்சுக்கிட்டு மேலே வரேன். எப்படி அசவரைஞ்சான்னு தெரியாது, படபடன்னு எந்திரிச்சு எனக்கு டீ போடுறதுக்காண்டி கீழே இறங்கி வந்து நிற்கா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கள்ளச்சாலம் போடக்கூடாது, செத்தாலும் கர்த்தருடைய ஆலயத்தில். அப்போ நான் சொன்னேன், மகா நீ நேற்று போதா கஷ்டப்பட்டு வேலை செய்ய, நம்ம வீட்லேயும் திருவிருந்து தானே, நீ வேணா வீட்டில் இருன்னு சொன்னேன். அப்படி இல்லைங்க, நீங்கள் என்ன இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க, நான் என்ன செத்தா போனேன், நல்லா தானே இருக்கேன், நான் இப்போ 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இதுதாங்க கர்த்தருக்கு, அவருக்கு வாஞ்சை, நாட்டப்பட்டவர்களாய் ஊன்றப்பட கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது தான் சந்தோஷம். எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிட்டேன், நீங்கள் போங்க, நீங்கள் ரெடி ஆகணும். எப்படி குளித்து எப்படி புறப்பட்டு 10 நிமிஷத்தில் இறங்கி வந்து நிற்க, புறப்பட்டு போகணும்னு சொல்லி. எனக்கு அன்பானவர்களை, எதை விரும்புவார்? எதை விரும்புவார்? உனக்கு முடியலன்னு சொன்னாலும் பிரயாசப்பட்டா உன் நேசர் உனக்காக அவர் எதை வேணாலும் செய்ய தயாராக இருக்கிறாரே. கடைசியாக அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 2வது வசனம், அங்கே என்ன நடந்தது? அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று.